அனைவருக்கும் வணக்கம். பொதுவா ஒரு ஜாதகர் அதிகமா பேசுவாரா? லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாரான்றத இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். வாய் அதிகமா பேசக்கூடியவங்க, வாயாடிகள், ரொம்ப லொடலொடன்னு பேசக்கூடியவங்க, தொணன்னு பேசக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கான காரக கிரகங்கள் எதெல்லாம் வரும்னாக்க பாவிகள் தான். இந்த பாவிகள் லக்னத்திலேயோ ராசியிலேயோ அமைஞ்சிட்டா அவங்க தொணன்னு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகத்துல லக்னத்துல சனி, இந்த சனியை 8ஆம் இடத்துல இருந்து செவ்வாய், புதன், சூரியன் பார்க்குது. இப்போ ஜென்ரலாகவே உங்களுக்கு என்ன தெரியும்னாக்க, இந்த செவ்வாய் ஆனவர் அதிகமாக பேசக்கூடிய நபர், அதே நேரத்தில் பாவின்னு சொல்லக்கூடியவர். இந்த புதன் பாவிகளோட சேர்ந்ததால இந்த புதனும் ஒரு பாவி ஆகிடுறாரு. இவர் எங்கே பார்க்குறாருன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் வாய்ஸ்தானம். வாய்ஸ்தானத்தை பார்க்கறதுனால இவங்க பேசுறது உஷ்ணமாக இருக்கும். அதே நேரத்தில் பாடம் சம்மந்தப்பட்டு பேசுவாங்க. தாய் மாமா உறவை பற்றி பேசுவாங்க. கையெழுத்து, நோட்டு, புக்கு, பத்திரம் இதெல்லாம் பற்றி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. புதன் பொதுவாகவே காதல் கிரகம். ஸோ அப்போ இவங்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக காதலை பற்றியும் அந்த காதல் உணர்வுகளை பற்றியும் அதிகமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. காதல் உணர்வுகள்ன்றப்ப இந்த புதன் எழுத்துத்துறையை சேர்ந்தவராகவும் இருக்கார் இல்லையா? அப்போ இவங்க காதல் கவிதைகள் இதெல்லாம் பற்றி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே இருக்குது. சந்திரனோட ராகு இருக்காரு. ராகு ஆல்ரெடி பாவிகளாராரு. இந்த சந்திரனையும் யார் பார்க்குறாருனாக்க சனி இங்கேருந்து 3ஆம் பார்வையாக ராகுவையும் பார்க்குது. இந்த ராகுவை பார்க்கும்போது ராகு ஆல்ரெடி பாவிகள் ஆயிடுறாரு. இந்த பாவிகளான ராகுவும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஸோ அப்போ இது 7ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ அதிகமாக பேசக்கூடியவங்களுடைய அமைப்பு சனி, ராகு, கேது, செவ்வாய். இந்த 4 கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது நம்ம அதிகமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 2ஆம் இடத்தை பார்வை பார்த்தா மட்டும் போதாது, லக்னத்துலேயும் இருக்கலாம். மேபி லக்னத்தில் இருக்கலாம், ஒரு லக்னத்தில் இல்லாமல் 2ஆம் இடத்தை பார்வை பார்க்கலாம். 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அவங்களுடைய பேச்சு எதை பற்றி அமையும்ன்றது இருக்குது. செவ்வாயாக இருந்துச்சுன்னா பேச்சு எல்லாமே உஷ்ணமாக ஹாட்டாக இருக்கக்கூடிய பேச்சாக இருக்கும். சூரியனும் அதை பார்க்குது. இப்போ இவங்களுக்கு அதிகமான அளவுக்கு கோபம் வரும். கோபமான பேச்சாக இருக்கலாம். புதன் இருக்கிறதுனால காதல் சம்மந்தப்பட்ட பேச்சுக்களாக இருக்கலாம். ஸோ காதல் சம்மந்தப்பட்ட கவிதைகளாக இருக்கலாம். ஸோ இடத்தை பற்றி பேசலாம். ஸோ தன்னை பற்றி சூரியன் தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் தன்னை பற்றி பேசக்கூடியவர். அப்போது தன்னுடைய பெருமை, தற்பெருமை பேசக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.